मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே இத பாரு சுரேஷ், கடைசியா உன்னை கேக்குறேன், துளசி என்ன செஞ்சீங்க? அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தது நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். அந்த கடவுளே குறுக்க வந்தாலும் சரி உன்னை விட மாட்டேன்டா. ஜாக்கிரதை. என்னையா நீ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு? இத பாரியா, துளசியை நீ அப்படி என்னதாயா செஞ்ச? அட என்னையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிற? ஏதாவது ஏடா கூடமா பண்ணிர வேண்டியது, கேட்டா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. இங்க பாரு, நீ கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்படி துளசிக்கு என்னதான் ஆச்சு? என்னாச்சுன்னு தெரிஞ்சா நான் எதுக்கே உங்ககிட்ட கேக்குறேன்? எனக்கு தாயா இங்க வேக்குது. அங்க வீட்டுல துளசியை காணோமா, அதனால என்னோட மாமியாரு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. வழியில என்ன பார்த்தவங்க என் சட்டையை பிடிச்சு துளசியை என்ன பண்ணேன்னு என்ன கேக்குறாங்க. நடிக்காதடா, மரியாதையா துளசி என்ன செஞ்சேன்னு சொல்லு. அவ மட்டும் கிடைக்கலனா என்ன கொன்றுவாங்களாம். துளசிய காணாமா? நேத்து ராத்திரி நான் பார்த்தேயா. எங்க? அவ நடுராத்திரில எங்கேயோ போய்கிட்டு இருந்தா. கொஞ்ச தூரம் பின்னாடியே போனேன், அப்புறம் இருட்டோட இருட்டா மறைஞ்சிட்டா. இருட்டோட இருட்டா மறைஞ்சிட்டாளா இல்ல உலகத்தை விட்டே போயிட்டாளா? துளசிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, உனக்கு எனக்கு சனி பிடிச்ச மாதிரி தான். எங்க அத்தை சும்மா விட மாட்டாங்க, நம்ம ரெண்டு பேரையும் கொன்றுவாங்க. என்னங்க? என்ன? அத்தைக்கு சுயநினைவு வந்துடுச்சுங்க.
யோ நாகராஜ், ஒரு நிமிஷம் சரியா? துளசி விஷயம் என்னையா ஆச்சு? யோ, நமக்கு சம்பந்தம் இல்லாததை பத்தி நம்ம ஏன்யா கவலைப்படணும்? இந்த பாரு, நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. வா வா போய் பாப்போம். வாங்க. அம்மா, அம்மா, நான் தான் அம்மா. இங்க பாருமா, நாகராஜ் உன் புள்ள சுரேஷ். அம்மாவுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு சுரேஷ். பார்வதி, எங்க அம்மாவுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அம்மா, அம்மா, உன் மருமக பார்வதிம்மா. அத்தை, பிரிஞ்சு போன என் குடும்பம் மறுபடியும் ஒன்னா சேரப்போகுது. அம்மா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என் வாழ்க்கை மாறப்போகுது. இது எனக்கு நல்ல சகுனம். என்னங்க, அத்தைக்கு இப்பதானே சுயநினைவு திரும்பி இருக்கு. அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல. அம்மா பழையபடி குணமானாலே அதுவே எனக்கு போதும். துளசி வந்துட்டாளாமா? இன்னும் வரலக்கா. வரலையா? வெளியே கூட எங்கேயும் இல்லையா? இல்லையேம்மா. சரி, அஜய் எங்க இருக்கா? அவன் ரூம்ல தான் இருக்காங்கா. சரி, வா போய் பாப்போம். ம். கண்டிப்பாடா. நான் சொன்ன வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துரு. சரி, அஜய், நான் சிட்டிக்கு வந்த உடனே உன்னை பார்க்கறேன். அப்புறம் அஜய், ஆம், நான் மறுபடியும் கால் பண்றேன். பாய். என்னம்மா? துளசி இன்னும் வரலப்பா. வெளியில கூட எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தேன். யாருக்கும் எதுவும் தெரியல. அதுக்கு நான் என்ன பண்றது? அவ சொல்லாம கொள்ளாம போயிட்டா. சொல்லாம போனதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவளுக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லாம தான் போயிருப்பா. இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? அவளுக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லாம தான் போயிருப்பா. இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? இல்ல நீயாவே அப்படி நினைக்கிறியா? என்னம்மா நீ? வீட்டுல இருக்கிறவங்க எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் நான் தாங்கிற மாதிரி பேசுற. அது இல்லடா, அவ நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னா அவ பொறுப்பு நம்மள தானே சேரும். எப்ப பார்த்தாலும் பொறுப்பு பொறுப்புன்னு நாம மட்டும் பேசினா பத்தாது. அது அவளுக்கு இருக்கணுமா? அவளுக்கு என்ன கவலையோ, என்ன நடந்ததோ, அவ மனசுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம வெளியே கிளம்பி போயிட்டாலோ என்னமோ. அஜய், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலப்பா. உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? எப்போ நம்ம கூடவே இருக்கிற ஒரு பொண்ணு 24 மணி நேரம் ஆகியும் காணோம்னா அவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட உனக்கு இல்லையாடா? விலங்குகள் கூட தான் கூட்டத்துல ஏதாவது ஒண்ணு காணாம போச்சுன்னா தேடி கண்டுபிடிக்கணும்னு தவிக்கும். நாம மனுஷங்கடா. நமக்கு மனசு இருக்கு, பேசுறதுக்கு வார்த்தைகள் இருக்கு. நமக்கு மனிதாபிமானம் இருக்கணும்பா.
ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன், எங்கேயும் இல்ல. நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பாப்பா. எதுக்குமா போலீஸ் கம்ப்ளைண்ட் தரணும்? அவ ஏன் போனான்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் வந்துட போறாளா? நீ எதுவும் பேச வேண்டாம். நீ போயிட்டு வரியா இல்ல நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரட்டுமா? சரி, நானே போறேன். ஐயா ஐயா, நான் ஒரு மீனவன் தம்பி. காலையில மீன் பிடிக்கலான்னு குளத்துக்கு போனேன். குளத்துக்குள்ள ஒரு பொண்ணு விழுந்து கிடந்தா தம்பி. யாருப்பா அந்த பொண்ணு? அவளுக்கு என்ன ஆச்சு? கவலைப்படாதீங்கம்மா, பொண்ணும் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. என் குடிசைக்கு தூக்கிட்டு போய் படுக்க வச்சிருக்கேம்மா. மயக்கத்தில் இருக்காங்க. யாரோ உங்க வீட்டில் துளசின்னு இருக்காங்களாமே. இந்த விஷயத்த சொல்லி உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தம்மா. பாப்பா போலாம், நானே வரேன். துளசி, துளசி, மயக்கத்துல இருக்காங்கம்மா. நல்லா தூங்குறாங்கம்மா. துளசி, அம்மா துளசி. அம்மா, நீங்க? நான் இன்னும் சாகலடி, உயிரோட தான் இருக்கேன். அம்மா, ஏண்டி என் கூட சேர்ந்தேதான் சாகணும்னு எழுதி இருக்கோ என்னமோ? வா, 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஏண்டி சாவு உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நீ செஞ்சா சரி, நான் செஞ்சா தப்பா? வா, 2 பேரும் சேர்ந்தே செத்து போலாம். ஏம்மா அப்படி பேசுறீங்க? செத்து பொழைச்ச புள்ளைய மறுபடியும் சாக சொல்றீங்களே. வேற என்னமா செய்ய சொல்ற? இவ செத்துட்டா நான் மட்டும் உயிரோட இருப்பனா? அந்த விஷயத்தை இவகிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது. அதனாலதான் 2 பேரும் சேர்ந்தே செத்து போயிட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அப்போ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ செத்து போயிட்டேன்னா நாங்க மட்டும் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லுடி. சரி, செத்து போய் என்ன சாதிக்கணும்னு நினைச்ச? ஏண்டி என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? சரி, உனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? அப்பா கூட்டிட்டு வந்து உனக்கு வச்சாரு, அவரும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? போயிரு, தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிரு. உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லம்மா. நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் செத்து போயிடலான்னு முடிவெடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த குடும்பம் இப்ப ரொம்ப அழுதுட்டு இருக்கு. குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்த லக்ஷ்மி அண்ணி இப்ப பைத்தியம் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டிய சுரேஷ் அண்ணன் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயாவுக்கு அப்புறம் வீட்டுக்கு பெரியவரா இருந்த சின்ன ஐயா உடம்பு சரியில்லாம கட்டில படுத்திருக்காரு. எல்லா விஷயமும் தெரிஞ்சு அஜய் ஐயா அம்மன் மேல நம்பிக்கை இல்லாம பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்காரு. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு என்னால ஊமையா அந்த வீட்டுல இருக்க முடியலமா. அதனாலதான் செத்து போகணும்னு முடிவெடுத்த. வீட்டுல இருக்கிற இத்தனை பேரை பத்தி யோசிச்ச நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்லைல்ல? இந்த கிழவிக்கு எப்படியும் பொறுப்பு இருக்கதானே செய்யுது. அது அவ செஞ்சுதானே ஆகணும்னு நீ உன் வழிய பாத்துக்க நினைச்சியா? என்ன ஏன் பிரிச்சு பேசுறீங்கம்மா? நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானம்மா. அப்படி இருக்கும்போது செத்து போகணும்னு எப்படி முடிவு பண்ண? உன்னோட சாவு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வரும்னு நினைச்சியா? நானும் உன்ன மாதிரியே பயந்து கவலைப்பட்டு சாகணும்னு முடிவு பண்ணேன்னா அப்புறம் இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? நமக்காக குடும்பம்னு நினைக்க கூடாது. குடும்பத்துக்காக நம்ம நினைச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான எண்ணம் வராது. இனி எப்பவும் இந்த மாதிரி செய்ய மாட்டேம்மா. உண்மையாம்மா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயா, எங்க வீட்டு பொண்ணை காப்பாத்தி
எங்க வீட்டு கௌரவத்தையும் காப்பாத்திட்டீங்க. போயிட்டு வரோம்மா. போயிட்டு வாங்கம்மா. வா துளசி, வா போலாம். சரி, உனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? அப்பா கூட்டிட்டு வந்து உன்னை வச்சாரு, அவரும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? போயிரு, தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிரு. வாடி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? வா. நான் பேசின பேச்சுக்கு வீட்டை விட்டு போவேன்னு பார்த்தா சாக முடிவு பண்ணிட்டாளே. நடந்தது அம்மா கிட்ட சொல்லியிருப்பாளோ? அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? ஏம்மா துளசி, எங்கம்மா போன? ஏம்மா இப்படி பண்ண? உனக்கு இங்க என்னம்மா குறை? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் ஏம்மா இப்படி பண்ண? தப்பில்லையா? உயிர் விலை மதிக்க முடியாதது. விதிப்படி வாழ்ந்துதான் ஆகணும். வாழ முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டா அடுத்த ஜென்மத்திலே இந்த பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்குமா? பாவம் அக்கா, உன்னை காணோன்னு எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? பெத்த தாய் கூட தான் பொண்ணுக்காக இந்த அளவுக்கு தவிக்க மாட்டாங்க. உன்னை தேடாத இடம் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. சின்னையா இந்த விஷயம் கேள்விப்பட்டு கலங்கி போயிருக்காரு. சாப்பிடல, தூங்கல, ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. நீ வந்தாதான் பச்சை தண்ணி கூட குடிப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. வா, வந்து அவர்கிட்ட பேசு. வாம்மா. என்னங்க துளசி, அம்மாடி துளசி, எங்கம்மா போயிருந்த? ஏம்மா இப்படி பண்ண? அசைய முடியாத இந்த கிழவன் கூட உனக்கு ஞாபகத்துக்கு வரலையாம்மா? இந்த வீட்டுல விளக்கேத்துறத விட்டுட்டு எங்க எல்லாரையும் இருட்டுல தள்ளலான்னு பாத்தியம்மா? உனக்கே இது நியாயமா இருக்காமா? யாராவது இந்த வீட்டுல ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நாம பெருசா எடுத்துக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அதுக்காக சாகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாமா? என்னை யாரும் எதுவும் சொல்லலைங்கய்யா. இந்த வீட்ல யாராவது என்னை எப்பயாவது ஏதாவது சொல்லிருக்கீங்களா? நான் உண்மையதான் சொல்றேன். யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நான் சாகணும்னு நினைக்கல. பெரியய்யா இருந்த வரைக்கும் கோவில் மாதிரி கலகலன்னு இருந்த வீடு அவரு போனதுக்கு அப்புறமா அணைய போற தீபம் மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு.
இதெல்லாம் பார்த்துட்டு எந்த உதவியும் செய்ய முடியாத இந்த சூழ்நிலையில நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு தோணுச்சு. நம்ம ஆளுங்களுக்காக எதுவும் செய்ய முடியாதப்ப உயிரோட இருக்கிறத விட சாகிறதே நல்லதுன்னு தோணுச்சு. உன் மனசுல இருக்கிற கவலை எனக்கு புரியுதுமா. அது உண்மைதான். சூழ்நிலை சரியில்லைன்னு நாம ஓடி போயிட்டோம்னா அதுவும் தோத்தது மாதிரி தான். தைரியமா எதிர்த்து நின்று போராடி நாம அதை சரி பண்ணிட்டோம்னா வெற்றி நமக்கு தான் சொந்தமாகும். உன்னை சார்ந்தவங்களுக்கு, உன்னை நம்பினவங்களுக்கு நீ அவங்க கூடவே இருந்தாதான் உதவியா இருக்குமா. இனிமே அந்த மாதிரி செய்யாதம்மா. செய்ய மாட்டேன் ஐயா.